அம்பேத்கர் மட்டும் கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளிக்கு போகும்போது அம்பேத்கர் சொல்றாரு, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு. காந்தி சரி, காங்கிரஸ் சார்பில் 2 பேரு 4 பேரு, முஸ்லீம் லீக் சார்பில் 4 பேர் போய் இந்தியாவினுடைய தலையெழுத்தை நிர்மாணிக்கிற கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளிக்காக வட்டமேஜ மாநாட்டுக்கு போக அறிவிப்பு. அப்ப அன்னைக்கு காங்கிரஸ்லயே அதிகம் படித்தவர் சட்டமேதை அம்பேத்கர். அம்பேத்கர் பேரை சொல்லுவார்னு காந்தி பார்த்துக்கிட்டே இருக்கிறார். யங் இந்தியான்னு பேப்பர், அதுல காலையில எடுத்து பார்க்கிறார் அம்பேத்கர். அம்பேத்கர் பேரை தவிர ஒண்ணுக்காகாத உருப்படாத படிப்பறிவு இல்லாத 4 முட்டா பைய 3 பேர் ஐயரா அனௌன்ஸ் பண்றான் காந்தி. அப்ப அதுல வாய்ப்பு இல்லாம போச்சுன்னா 20 கோடி பேர் வாழுகிற அன்றைய காலகட்டத்திலே 9 கோடி பேர் வாழ்கிற ஆதி திராவிட அமைப்புகளுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் இல்லாமல் போய்விடும் என்று கருதிய அம்பேத்கர் அவர்கள் மலபார் ஹில்லில் குடியிருந்த முகமது அலி ஜின்னா முஸ்லீம் லீக் தலைவர் பின்னால் பாகிஸ்தானின் அதிபரை போய் சந்திக்கிறார். அப்போ அந்த ஜின்னா என்ன சொல்லிடுறாரு, அம்பேத்கர் நீ கவலைப்படாதீங்க, 4 பேரை கூட்டிட்டு வர சொல்லி வெள்ளக்காரன் எனக்கு சொல்லி இருக்கிறான். காந்தி 4 பேரை, நான் 4 பேரையும் கூட்டிட்டு போகணும். 4 பேர்ல ஒரு ஆளை நான் குறைச்சுக்கிறேன், நீங்க வாங்கன்னு சொல்றாரு. அதுபடி ஒரு முஸ்லீமை நிறுத்தி அம்பேத்கர் அழைச்சிட்டு போறாரு ஜின்னா. போய் அந்த வட்டமேஜ மாநாட்டில் முடிவெடுத்ததுதான் இன்று 150 பாராளுமன்றத்தின் ரிசர்வ் தொகுதிகள். இது ஆதி திராவிட மக்களுக்கு இஸ்லாமியர்கள் அன்று காந்தி சதி செய்த போது இஸ்லாமியர்கள் அந்த சதியை முறியடித்து எங்களை அழைத்துக் கொண்டு உங்களுக்கு வாய்ப்பளித்தோம்.